ரீனாவும் அந்த சஞ்சனா பேஷண்டோட ஆபரேஷன் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்திருப்பா. அப்ப கதிருமே அங்க வந்து மட்டும் இந்த ஆபரேஷன் பண்றது சரி வருமான்னு தெரியல ரீனா, இந்த கேஸ்ல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ரீனாவும் சஞ்சனா என்னோட பேஷண்ட் கதிர் எனக்கு நல்லாவே தெரியும், மட்டும் இல்லாம இங்க டியூட்டில இருக்க ஒரே கைனகாலஜிஸ்ட் நான் மட்டும் தான், பண்ணாம வேற யாரு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பா. அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் ரஞ்சித் கிட்ட இந்த மாதிரி எனக்கு கால் வந்திருக்கும், சஞ்சனாக்கு ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ரீனாவும் அவங்களுக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி குழந்தை வெளியே எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப கால்மே கட் பண்ணிட்டு இருப்பா. டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பான். ரீனாவும் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்னு சொன்னாரு, வா ஆபரேஷன் தியேட்டர் போலான்னு சொல்லிட்டு இப்ப கதிரை கூட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிருந்திருப்பா. ரீனாவும் அந்த ஆபரேஷனே பண்ணிட்டு இருந்திருப்பா. ஒரு பக்கம் அந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவசரத்துல சிக்னல் எல்லாம் மதிக்காம வந்திருப்பாருன்றதால இப்ப போலீஸ்மே அவர் பிளாக் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ரீனாவும் அந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சிட்டு இருந்திருப்பா. அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டருமே அங்க வந்திருப்பாரு, என்னாச்சு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. ரீனாவும் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. சீஃப் டாக்டருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருந்திருப்பாரு. இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான கேஸ் நல்லபடியா முடிச்சிட்டேன், என்னால முடியுன்றதுக்கு இதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. டாக்டரும் உன்னை சந்தேகப்படல ரீனா, உன் ஹெல்த் மேல எனக்கு கன்சர்ன் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ரீனாவும் எனக்கு எவ்வளவு ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுக்கு கதிருமே பார்ட்டி கேட்டு இருந்திருப்பான். அப்ப ரீனாவும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கேபினுக்கு போயிருந்திருப்பா. ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல சரண்யா மேம் பெர்மிஷன் இல்லாம ஆபரேஷன் பண்ணவங்கள கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்ன பழக்கம் இதெல்லாம், ஒருவேளை அந்த பேஷண்ட்க்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ராகவும் அதான் பேஷண்ட் இப்ப நல்லா இருக்கார்ல மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா அப்ப மானசாவுமே அங்க வந்து இது யாரோட ஐடியா அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாங்க. இருக்க டாக்டரும் ஒருத்தவங்களை விட்டு கொடுக்காம நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணோம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. மானசாவுமே கடுப்பாயிட்டு கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேபின் போயிருந்திருப்பாங்க. ராகவும் ரிலாக்ஸா கேண்டீன்ல கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பான். அங்க போன அமலாவும் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நீ ரொம்ப ரூட் அரகண்டு நினைச்சிட்ட ராகவ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ராகவும் நீ நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான், ஆஸ் அ டாக்டர் ஒரு பேஷண்ட காப்பாற்ற முடியும், நம்ம அதை ட்ரை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். கேஸ்ல மாட்டின எல்லா டாக்டரையும் மானசாவுமே அவளோட கேபின் கூப்பிட்டு இருந்திருப்பா. ஆக்ஷன் எடுக்க முடியாது மானசாவும் இருந்திருப்பான்றதால இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அவங்க அனுப்பி இருந்திருப்பா. டைம் இவங்க எல்லாரும் ஒரு டீமா இருந்திருப்பாங்கன்றதால இதை பார்ட்டி பண்ணி ஆகணும்ன்றதால இவங்க எல்லாரும் பார்ட்டி பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. விஜயும் மாடியில் நின்றுட்டு இருந்திருப்பா. அப்ப அனுமே துணிக்காய போடுறதுக்காக அங்க வந்திருப்பா. இப்ப விஜயும் நீங்க பொட்டிக்கு வச்சிருக்கீங்கன்னு ரீனா சொன்னா, எப்பயே ட்ரெஸ் தேவைப்பட்ட நானும் அங்க வரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. அனுவும் வாங்க பட் கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் அங்க ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. விஜய் ரீனாக்கு ட்ரெஸ் இருக்கதா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. அனுவும் விஜய் கிட்ட நீங்க ரீனாக்கு ஃபர்ஸ்ட் அண்ணான் தான் நினைச்சேன், அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து நீங்க அப்பான்னு, எப்படி உங்களுக்கு அவ்வளவு பெரிய பொண்ணு எப்படி பார்த்தாலும் கணக்கிடிக்குது, ரீனாவோட அம்மா எங்க இருக்காங்க அப்படின்றதுமே கேட்டிருந்திருப்பா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப விஜயும் கேஃபே இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் போலாமா அப்படின்றதுமே கூப்பிட்டிருந்திருப்பான். ரீனாவும் விஜயும் அனுவும் பேசிக்கிட்டு இருக்கிறத அங்க நின்று கேட்டுட்டு இருந்திருப்பா. அனுவும் வெளியெல்லாம் வேண்டாம், நான் நல்லா சமைப்பேன், நான் சமைச்சு உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரேன், நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. விஜயமே ஓகே சொல்லியிருந்திருப்பா. விஜயும் அனு கிட்ட ஃப்ளோட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறத ரீனா நோட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. ரீனாவும் விஜய் கிட்டயுமே வந்து இவ்வளவு கேவலமா யாரும் ஃப்ளோட் பண்ணி பேசி நான் பார்த்ததே இல்ல அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. விஜய் சின்ன வயசுல நல்லா தான் பேசுவேன், இப்பதான் டச் விட்டு போச்சு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பாரு. விஜய் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டே பேசிட்டு இருந்திருப்பாரு. அதை பாக்குற ரீனாவும் இப்படி வெக்கப்பட்டு மட்டும் பேசாதீங்க, பார்க்க முடியல அப்படின்றதுமே சொல்லி கலாச்சிட்டு இருந்திருப்பா. காலேஜ்ல ஒரு டெஸ்ட்மே நடந்திருக்கும், அதுல அர்ஜுன் மட்டும் தான் பாஸ் ஆயிருந்திருப்பான், வினோத்தும் மதுவும் அதுல ஃபெயில் ஆயிருந்திருப்பாங்க. அதுவும் அர்ஜுன் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறப்ப இந்த கிளாஸோட டாப்பர் நான் தான், ஏதாவது டவுட்ஸ் தான் என்கிட்ட கேளு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அர்ஜுனும் மதுவை பார்த்து கிளாஸ் டாப்பரா நீ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருந்திருப்பான். அதுவும் வினோத்தும் ஃபெயில் ஆயிருந்திருப்பாங்க. ரொம்ப கடுப்பா இருக்க, வெளியே போய் பார்ட்டி பண்ணலாமா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாங்க. அர்ஜுனும் என் மக்கு பசங்க ரெண்டு பேரும் ஃபெயில் ஆயிருக்கீங்க, இதுக்கு போய் பார்ட்டி பண்ணுவீங்களா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கம்பல் பண்ணிருப்பாங்கன்றதுனால இப்ப அர்ஜுனுமே அவங்க கூட வெளியே போறதுக்கு ஓகே சொல்லியிருந்திருப்பான். திவ்யும் வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருந்திருப்பா. இப்ப ரதியுமே வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பா. ஏன் திவி தனியா உட்காந்துருக்கா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. திவ்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பா. ரதியும் திவி கிட்ட பேசுறதுக்காகவே போயிருந்திருப்பாங்க. பார்த்தா மூஞ்சிலுமே அடிபட்டு இருந்திருக்கும். பாக்குற ரதியுமே என்னாச்சு மூஞ்சிலையும் அடிபட்டு இருக்கு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. திவ்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கீழே விழுந்துட்டான் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ரதியும் இது கீழே விழுந்து அடிப்பட்ட மாதிரி இல்ல திவி, என்ன ஆச்சு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. ரதியோட ஹஸ்பண்ட்மே அங்க வந்து திவி ஸ்கூல்ல ஒரு பையன் கூட சண்டை போட்டா, அதனால அவளுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரதியும் திவி கிட்ட என்னாச்சு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பா. அப்பதான் திவியும் உங்களாலதான் உங்களை பத்தி தப்பா பேசினா, அவன் பேசுறது தப்பு கிடையாது, ஆனா அவன் சொன்னது எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான் அவன் அடிச்சேன் நானு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாங்க. ரதியும் நான் என்ன பண்ண அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப திவ்யும் நீங்க ரீனாக்கு துரோகம் பண்ணலையா அப்படின்றதுமே கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஏமலையும் சித்மலையும் பாசம் வச்சிருக்கீங்களான்னு எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு, ரீனாக்காக துரோகம் பண்ண மாதிரி எனக்கும் துரோகம் பண்ணிடுவீங்க, நீங்க ஒரு செல்ஃபிஷ் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அதை கேட்கிற ரதியுமே இப்ப கோவத்துல திவ்யாவை அடிச்சிட்டு இருப்பா. திவ்யாவும் நீங்க ஒரு செல்ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பொருளுமே தூக்கி போட்டு உடச்சிட்டு அவளுமே அங்க இருந்து போயிட்டு இருப்பா. அப்படி பேசிட்டு போனதை நினைச்சு இப்ப ரதிக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும்.